மார்க்கு 10:27. இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாதுதான், மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஹல்லேலூயா. நல்ல புரிந்து கொள்ளுங்க. தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். என்னன்னு கேட்டீங்க, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகளை மாற்ற, சில சூழ்நிலைகளை மாற்ற, சில நெருக்கடிகளை மாற்ற, சில வியாதிகளை மாற்ற, சில தடைகளை மாற்ற, சில போராட்டங்களை மாற்ற, சில யுத்தங்களை மாற்ற, மனுஷர்களால் வருகிற சில பிரச்சனைகளை, உபத்திரவங்களை, நெருக்கங்களை மாற்ற மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கடினமான சூழ்நிலைகள், எல்லா நெருக்கமான சூழ்நிலைகளை மாற்ற என் தேவனாலே மட்டுமே கூடும். இதை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கணும், இதை தேவ பிள்ளைகள் நம்பணும். ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளுங்க, எப்பொழுதுமே என்னுடைய பலத்தினால முடியாது, என்னுடைய சுய பலத்தினால, என்னுடைய புய பலத்தினால, என்னுடைய திறமையினால, என்னுடைய மாமிச பலத்தினால, என்னுடைய மனுஷிக பலத்தினால ஒரு காரியத்தை எப்பொழுதுமே சாதிக்க முடியாது. அது நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நன்மைகளை நம்ம கொண்டு வர முடியாது. ஹல்லேலூயா. அதனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், தேவனை நம்பி வாழுகிற பிள்ளைகள், தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னுடைய சகல நன்மைகளும் அவருடைய கருத்தில் இருக்கிறபடினாலே என்னுடைய சகல நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. அவரால் தான் என் வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும். என் வாழ்க்கையில எந்த மனுஷனாலையும் நன்மை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. மட்டுமல்ல, நமக்கு உதவி செய்ய எந்த போலீஸாலையும் முடியாது, எந்த அட்வொகேட்டாலையும் முடியாது, எந்த அரசியல்வாதியாலையும் முடியாது, எந்த அதிகாரிகளாலையும் முடியாது, எந்த நண்பர்களாலையும் முடியாது. ஏன்? என்னுடைய பிரச்சனை அவ்வளவு பிரச்சனை. என்னுடைய உறவினர்களால முடியாது, என்னுடைய சொந்த பந்தங்களால முடியாது. எனக்கு உதவி செய்யணும்னா, எனக்கு ஒத்தாசை செய்யணும்னா, என்னுடைய எல்லா இக்கட்டுகள்லேருந்து என்னை விடுவிக்கணும்னா, என்னுடைய எல்லா போராட்டங்கள்லேருந்து என்னை விடுவிக்கணும்னா, எனக்கு விரோதமாய் நடக்கிற இந்த யுத்தங்கள்லேருந்து என்னை விடுவிக்கணும்னா, எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனுஷனுடைய கண்ணிகள்லேருந்து என்னை விடுவிக்கணும்னா, எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சமாதான குறைவுலேருந்து என்னை விடுவிக்கணும்னா அவரால் மட்டுமே கூடும். தேவனால் இது கூடாத காரியம் அல்ல, தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. பாருங்க, உலக மனுஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில நெருக்கங்கள், சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள், சில சுனாமிகள், சில சூழ்ச்சிகள் வரும்போது என்ன செய்றாங்க? மனுஷர்களை தேடி ஓடுகிறார்கள், இந்த உலகத்தை நாடி ஓடுகிறார்கள். இந்த உலக மனுஷன் எனக்கு செய்ய மாட்டானா, இந்த உலக மனுஷன் எனக்கு ஏதாவது உதவி கிடைக்கலான்னு சொல்லி உலக மனுஷர்கள் உலகத்தை தேடி போகலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே தேவனை தான் செய்யணும், தேடணும். தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில இந்த உலக மனுஷங்களால ஒருபோதும் நன்மையை செய்ய முடியாது, நன்மைகளை கொண்டு வர முடியாது, நன்மையான ஈவுகளை தர முடியாது. தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே தேவன் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். மனுஷரால் கூடாதது, தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்பொழுது பாருங்க, சில நேரங்களில் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த உலக மனுஷங்களை பார்த்து, நமக்கு முன்மாதிரியான மனுஷங்களை பார்த்து, நமக்கு முன்னாடி இருக்கிற மனுஷங்களை பார்த்து நம்ம ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, ஒரு நெருக்கடி வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, ஒரு வியாதி வரும்போது, ஒரு யுத்தம் வரும்போது அதுக்கு தகுந்த மனுஷங்களை செலக்ட் பண்ணி அந்த மனுஷங்களிடத்த உதவியை கேட்கும்படியாக நம்ம
நாடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே அல்ல. ஹல்லேலூயா. அதனால பாருங்க, இந்த மார்க் 10:27 அருமையா சொல்லும், மனுஷரால் கூடாதது தான் தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. அதான் பக்தர் அருமையை பாடினாரு, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. நல்லா கவனிங்க, எப்பெல்லாம் இந்த உலக மனுஷர்களிடத்தில் சில உதவியை பார்க்கிறோமோ, உதவியை எதிர்பார்க்கிறோமோ, உதவிகளை தேடுகிறோமோ, அப்பெல்லாம் ஏமாற்றம் தான் மிச்சம். பக்கத்தை கைவிடுன்னு சொல்லுங்க, உலகத்தில் உதவியை தேடாதீங்க, நன்மையை தேடாதீங்க, ஆசீர்வாதத்தை தேடாதீங்க, மேன்மையை தேடாதீங்க, கர்த்தரை தேடுங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல. ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை வாசிக்கும் போது வார்த்தை சொல்லுது, அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். நம்முடைய வாழ்க்கையில சகல நன்மைகளையும் நம்ம பிரயாசப்படலாம், நம்ம அபியாசப்படலாம், நம்ம சுய பலத்தில் ஓடலாம், நம்முடைய மாம்ச பலத்தில் நம்ம முயற்சிகள் இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் அது லவியாது, ஒருபோதும் அது வாய்க்காது, ஒருபோதும் அது ஜெயமாய் முடியாது. ஓடி 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 நம்ம என்ன செஞ்சோம், தோற்று போய் விடுதோம். பேதுரு வசனம் சொல்லுது, பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டானா, அவன் ராமுழுதும் அபியாசப்பட்டானா, ஆனால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்மளும் அதே போல என்ன செய்யணும்னா, மாம்ச பலத்தில், சுய பலத்தில், மாம்சீக பலத்தில் ஓடுறோம், பிரயாசப்படுறோம், மறுபடி முயற்சி பண்ணுகிறோம், முயற்சி பண்ணி தோற்று போய் விடுகிறோம். தோற்று போன உடனே நம்ம ஒரு முடிவு எடுத்துறோம், இனி நடக்காது, முடியாது, இனி வாய்ப்பில்லை, இனி சான்ஸ் இல்லை, இனி என் வாழ்க்கையில நன்மை நடப்பதற்கான சாத்தியம் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் முடிச்சு போச்சு, இனி வாய்ப்பு இல்லை, இனி சான்ஸ் இல்லை, இனி சந்தர்ப்பம் இல்லை, இனி நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிட்டோம்னா, முயற்சி பண்ணி தோற்று போய் இனி முடியாதுன்னு சொல்லி முடிவெடுத்துட்டோம். நம்ம முற்றுப்புள்ளியை வச்சிட்டோம். ஆனா எந்தெந்த தேவ பிள்ளைகள் தேவனை நோக்கி பார்க்கிறாங்கோ, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தொடக்க புள்ளியை வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் இனி வாய்ப்பு இல்லை, இனி சான்ஸ் இல்லை, இனி சந்தர்ப்பம் இல்லை, இனி ஜெயிக்க முடியாது, என் வாழ்க்கையில எதை எதிர்பார்க்கிறோம் அத்தனையும் முடிஞ்சு போச்சு நினைக்கிறோம். எது முடிந்து போயிட்டோம், அங்கே தொடக்கத்தை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். மனுஷரால் இது கூடாத காரியம் தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாமே கூடும். பாருங்க, லாசரு மரித்து போயிட்டான். அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிடுச்சு. நாத்தமும் எடுத்துருச்சு, அழுகியும் போயிடுச்சு. எல்லாரும் என்ன நினைச்சாங்க, லாசருடைய வாழ்க்கை முடிச்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். நினைச்சு பார்க்க முடியுமா, யோசிச்சு பார்க்க முடியுமா? செத்து போய்
அடக்கம் செய்து 4 நாளாகி நாற்றம் எடுத்து அழுகி போன ஒரு மனுஷன் மறுபடி உயிர் தெழுந்து எழுந்து வருவானா? சாத்தியமே இல்லைங்க. லாசருடைய வாழ்க்கை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிற்று. எல்லாரும் லாசர் முடிஞ்சு போயிட்டான்னு நினைச்சாங்க. ஆனா ஆண்டவர் லாசருடைய வாழ்க்கையில ஒரு தொடக்க புள்ளியை வைத்தார். முடிச்சு போச்சு நினைச்ச இடத்துல மறுபடி தொடங்க மனுஷனால ஒருபோதும் கூடாதுங்க, என் தேவனால் மட்டுமே முடியும். அதனால தெய்வ பிள்ளைகள் எப்பொழுதுமே விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சகல நன்மைகளையும் செய்ய உங்களால முடியும் ஆண்டவரே. நம்பிக்கையை இழந்து விடக்கூடாது, விசுவாசத்தை விட்டு விலகிவிடக் கூடாது. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க, விசுவாசத்தை விட்டு விலகி விடாதீங்க. எது எது நீங்க எதிர்பார்த்து நடக்காம போச்சோ, முடிச்சு போச்சோ, அது எல்லாம் மறுபடி துளங்க போகுது. மனுஷரால முடியாது, உன்னை சுத்தி இருக்க யாராலையும் முடியாது, உன்னுடைய சுய முயற்சியினால முடியாது, உன்னுடைய மாம்ச பலத்தினால முடியாது. அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசப்பாய் போயிட்டான். வாழ்க்கையே பிடிக்கல. ஏன்? வாழ்க்கையில விரக்தி, வாழ்க்கையில ஒரு மேன்மை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறான். பார்வன் ஒடுக்கி கொண்டு இருக்கிறான் இஸ்ரவேல் ஜனங்களை. சோத்துக்கும் வழி இல்லை, உழைக்கிற உழைப்புக்கேற்ற ஊதியமும் இல்லை, உணவும் இல்லை. இந்த கண்டிஷன்ல உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதுதான் மோசையை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்கிறார். மோசை இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொகை 6 லட்சத்துக்கு மேல் இருந்தார்களாம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்களை நடத்தி மோசை வனாந்தரத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள், வேதம் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் பரலோக மன்னாவினால் போஷித்தாராம். எங்க? வனாந்தரத்துல, ஒன்றும் கிடைக்காத இடத்துல கர்த்தர் என்ன பரலோக மன்னாவினால் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து நடத்தி வந்தாராம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பரலோக மன்னாவினால் நடத்தப்பட்டு வரும்போது அவர்களுக்குள்ளார இச்சை உண்டாச்சான். எது மேல தெரியுமா? மாம்சத்திங்கிற இச்சை. என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? நல்ல கவனிங்க. வனாந்தரத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இச்சையினால் அழ ஆரம்பித்தார்களாம், எங்களுக்கு இறைச்சியை கொடுப்பவன் யார் என்று. மோசைக்கு இந்த காரியம் வேதனையாக இருந்துச்சான். மோசைக்கு இந்த காரியம் பாரமா இருந்துச்சான். மோசை நினைக்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த வனாந்தரத்தில் இத்தனை பேத்துக்கு எப்படியா இறைச்சியை கொடுக்க முடியும்? இவன் எதுக்கு அளந்தவன்னு விவரமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் பரிதவிக்கிறாரு. மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்து இறைச்சிக்காய் அழுது மட்டுமல்ல,
அந்த 11வது அதிகாரத்தில் 5வது வசனம் சொல்லுது. இப்போ வாசிக்க வேண்டாம், 5வது வசனம் சொல்லுது, அவர்கள் எகிப்தை நினைவு கூர்ந்தார்களாம். நல்லா கவனிங்க, எகிப்தை நினைவு கூர்ந்தார்களாம். இப்போ நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா இப்போ ஏதோ ஒரு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கேன்னா நான் நினைக்க வேண்டியதுதான். இவர்கள் எகிப்தை நினைவு கூர்ந்தார்களாம். ஏன்னா எகிப்தில் நினைவு சாப்பிட்டாங்க. காலையில் சிக்கன் பிரியாணி, மத்தியானம் மட்டன் பிரியாணி, இரவு பீஃப் பிரியாணி, காலையில் 11:30 மணிக்கு கொத்து கோழி, சாயங்காலம் 4:30 மணிக்கு மட்டன் பாயா. இப்படி சாப்பிட்டதுனால அவன் எகிப்தை நினைவு கொண்டானா. நல்ல கவனிங்க, அவன் எகிப்தில் என்னதையும் சாப்பிட்டான். அந்த 5வது வசனத்தை வாசிங்க. நாம் எகிப்திலே கிரையும் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும். எப்படி சாப்பிட்டா? கிரையும் இல்லாமல், காசு கொடுக்காம சாப்பிட்டுருக்கான். கவனிங்க, காசு எங்கிருந்து கொடுப்பான்? உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் பாருங்க கொடுக்கவே இல்லையே. அப்படி எங்கிருந்து கிரையும் இல்லாமல் சாப்பிட்டுருக்கான். என்ன சாப்பிட்டுருக்கான் பாருங்களேன். மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்பட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இந்த பார்வனுக்கு போய் செங்கலத்துக்கு சாயங்காலம் வரும்போது இந்த வயக்காட்டுல இந்த வளர்ப்பு ஓரமா அங்கங்க சும்மா விளைஞ்சு கிடக்குல்ல, வழி இல்லாம பசி. ஒரு டைலாக் உண்டு, குதிரைக்கு குடல் காய்ந்தால் வக்கோலையும் திங்குமா. அந்த மாதிரி இவன் வழி இல்லாமல் ரோட்ல கிடந்த கீரையும் கொமட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் தின்னுக்கிட்டு இங்க பல்லோக மன்னாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவன் நினைக்கான் எங்க எகிப்த. இது எப்படி இருக்குன்னா, அற்பனுக்கு வாழ்வு வந்தால், இன்னைக்கு நிறைய பேர் அப்பனுக்குன்னு சொல்றாங்க, அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அச்சராத்திரி கொடை பிடிப்பானா. அந்த கதையில் இருக்குது. சிலர் சொல்லுவாங்கல்ல, படுக்க கொஞ்சம் இடம் கொடுத்தா திங்க அந்த ஆடு கேட்பானா. அந்த கண்டிஷன்ல பாருங்க, தேவன் இஸ்ரவேலை தம்முடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் நடத்தி கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பரலோக மன்னாவினால் போஷித்து நடத்தி வருகிறார். இவர்கள் இறைச்சிக்காக அடம்பிடித்து அழுது மட்டும் இல்லாமல் எகிப்தை நினைவு கூர்ந்தார்களாம். அங்க என்ன தின்னுகிட்டு இருந்தா? வழி இல்லாம வயிற்றுல தின்னுகிட்டு இருந்தா இங்க பரலோக மன்னாவை போஷிக்கிட்டு என்னமோ அங்க சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணியும் கொத்துக்கோழியும் தின்னை மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம அநேகர் அப்படிதான். கர்த்தர் நம்மளை கொஞ்சம் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டா போதும், ரெக்க கட்டி பழக்க ஆரம்பிச்சிடுவோம். அது செய்தலாமா இது செய்தலாமா, பலவிதமான காரியங்களுக்கு மேல இச்சை. அன்பான தேவப்பிள்ளையை, ஒரு தேவப்பிள்ளை எப்பொழுதுமே தேவன் என்னுடைய வாழ்க்கையில இம்மட்டுமாய் நன்மையை செய்திருக்கிறாரு, இனியும் என்னுடைய வாழ்க்கையில சகல காரியங்களை செய்ய அவரால் முடியும். என் வாழ்க்கையில நன்மை செய்ய எந்த மனுஷனாலையும் முடியாது. எனக்கு அத்தனை நன்மைகளையும் செய்ய தேவனாலே கூடாதது அல்ல. தேவனாலே எல்லாமே கூடும். எப்பவும் தேவ பிள்ளைகள் பாடுங்க, என் வாழ்க்கையில கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடாதது எதுவும் இல்லை, கூடாதது எதுவும் இல்லை. மோசே மலைச்சு போயிட்டான். மோசே சொல்றான், அந்த ஜனங்களுடைய காரியத்தை பார்த்து வேதனை அடைந்து ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான், இவர்களை நான் கர்ப்பம் தரித்தேனோ, இவர்களை நான் பெற்றேனா, இவர்கள் கடைசி கேட்கிற காரியம், இந்த வனாந்தரத்தில் நடக்காத ஒரு காரியத்தை கேட்கிறாங்க, வனாந்தரத்தில் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கேட்கிறாங்களே, இது எனக்கு மிகுந்த பாரமாய் இருக்கிறது. அதை என்ன புஸ்தகம் நீங்க வாசிக்க வேண்டாம், டைம் இல்லை. 11வது அதிகாரம் 12, 13, 14, 15 தொடர்ந்து வாசிக்கும் போது அவை மோசே என்ன சொல்றான் எனக்கு கவனிங்க. உடனே இப்ப படிக்க வேண்டாம், வீட்டில் போய் படிங்க. மோசே என்ன சொல்றானா,
இந்த காரியம் எனக்கு பாரமா இருக்குது பாருங்க. இந்த அடிமைத்தனத்தில் வர்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒட்டுமொத்த ஆட்டையும் மாட்டையும் அடித்தாலும் இவர்களுக்கு இறைச்சி கொடுக்கிறது சாதாரண காரியம் இல்லை, கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லை, வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்ல. ஒட்டுமொத்த மிருகத்தை அடிச்சாலும் இத்தனை பேத்தை போஷிக்க முடியாது இறைச்சினால. நான் என்ன செய்வேன்னு புலம்புறான். ஆனால் யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, வாய்ப்பே இல்லாத, சான்ஸே இல்லாத, சாத்தியமே இல்லாத காரியங்களை வாய்க்க செய்வது தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்திலே இறைச்சியை கொண்டு அந்த ஜனங்களை போஷிக்க தேவனாலே முடிந்தது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வனாந்தரங்க, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை, சந்தர்ப்பமே இல்லை, இனி வாய்ப்புக்கு இல்லவே இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல வாய்ப்புகளை உருவாக்குகிற தேவன் அவர். எது எது நடக்காது நினைக்கிறீங்களோ, எது எது முடியாது நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முடிய பண்ணுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பக்கத்தை கையை கூட சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு நீ இது என் வாழ்க்கையில நடக்காது முடியாதுன்னு நினைச்சிட்டனா நீ இன்னைக்கு விசுவாசி, இன்னைக்கு நீ நம்பு. மனுஷரால் இது கூடாதது, தேவனால் கூடாதது அல்ல. தேவனால எல்லாமே கூடும். எப்படிங்க ஆண்டவர் இப்ப மோசேட்டு சொல்றாரு, நான் அந்த வனாந்தரங்களுக்கு இறைச்சியை கொடுப்பேன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 5 நாள் 10 நாள் அல்ல, 20 நாட்கள் அல்ல, 1 மாசம் இவன் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆயிடும்னா மூக்கோட புறப்பட்டு வெளியே வந்துடும். இறைச்சி சாப்பிட்டு சாப்பிட்டு தெவட்டி போயிடும். அது மூக்க பத்துட்டு வெளியே வர அளவுக்கு பஞ்சம் இல்லாமல் இறைச்சியை கொடுக்க தேவனால் முடிந்தது. வாசிக்கலாம் 19:20. நீங்கள் ஒரு நாள் அல்ல, ஒரு நாள், 2 நாள், 5 நாள், 10 நாள், 20 நாள் மாத்திரமல்ல, 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு, அது எங்களுடைய வருமா? மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில தெவிட்டு போகிற அளவுக்கு நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். பாருங்க, வனாந்தரத்தில் இறைச்சியை மட்டும் உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவர், வனாந்தரத்தில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்தரத்தை தண்ணீர் தடமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமல்ல, எல்லாம் அவராலே கூடும். ஹல்லேலூயா. செங்கடலை 2ஆக பிரித்து அந்த வெட்டான் தரையில ஜனங்களை நடந்து போக பண்ண தேவனாலே கூடும். ஹல்லேலூயா. பிரகாசித்து வருகிற யோர்தானை செங்குத்தாக நிற்க பண்ணி அது நடுவே தம்முடைய ஜனங்களை வழிநடத்த என் தேவனாலே கூடும். மனுஷராலே கூடாததுதான், மனுஷராலே செய்ய முடியாததுதான், நம்மளை சுற்றி இருக்கிற எந்த மனுஷனாலும் நமக்கு உதவி செய்ய முடியாததுதான். தேவனால் கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாமே கூடும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, அடிமையாய் விற்கப்பட்ட யோசேப்பை தேசத்தின் ஆளுநராய் மாற்ற தேவனால கூடும். அற்பமாய் எண்ணப்பட்ட எஸ்தரை தேசத்தின் அரசியாய் மாற்ற தேவனாலே கூடும். அனாதையாய் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ஒரு அரசனாய் மாற்ற தேவனாலே கூடும். அகதியாய் தேசத்துக்கு நாடு கடத்தப்பட்டவனை தானியேலை அரசவையில அரசனோடு உட்கார்ந்து சாப்பிட பண்ண தேவனாலே கூடும். நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற காற்றையும் கடலையும் புயலையும் சுனாமியும் சூறாவளியையும் அடக்கி அமைதலை உண்டு பண்ண தேவனாலே கூடும். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளால
ஒவ்வொரு நிமிஷமும் என்ன ஒரு சிந்தனை இருக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கையில சகல நன்மைகளை செய்ய உங்களால கூடும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே சுயபலத்தை நம்பக்கூடாதுங்க. தன்னுடைய பலத்தை நம்பக்கூடாது, தன்னுடைய முயற்சிகளை நம்பக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முதலாவது என் வாழ்க்கையில நன்மை செய்ய மனுஷங்களால முடியாது. எத்தனை மருத்துவர்களோ கைவிட்டு விட்டார்கள், எத்தனை அரசியல்வாதிகளோ கைவிட்டு விட்டார்கள், எத்தனை அதிகாரிகளோ கைவிட்டு விட்டார்கள். மட்டுமல்ல, எத்தனையோ அட்வொகேட்டுகள் கைவிட்டு விட்டார்கள், நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள், தோழர்கள் கைவிட்டு விட்டார்கள், சொந்தங்கள் கைவிட்டு விட்டார்கள், உறவினர்கள் கைவிட்டு விட்டார்கள். யார் யார் கைவிடப்பட்டு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார்களோ அத்தனை வாழ்க்கையை நறுமணமாய் கர்த்தரால் மாற்ற முடிந்தது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை நறுமணமாய் மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாய் மாற்ற முடியும், நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வர முடியும், சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். முடிந்து போச்சு நினைத்த அத்தனை காரியங்களை மறுபடி தொழிற்க செய்ய அவரால் முடியும். ஏன் என் வாழ்க்கையில மறுபடி தோற்று போய் கொண்டிருக்கிறேன்னா, ஒரு பிரச்சனை வரும்போது, நெருக்கடி வரும்போது, உபத்திரம் வரும்போது, வியாதி வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சுனாமிகள் வரும்போது, சூழ்ச்சிகள் வரும்போது, கடன் தொல்லைகள் வரும்போது, கவலைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, விரக்தி வரும்போது, குறைவு வரும்போது காத்திருப்பதை விட்டுட்டோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதை விட்டுட்டோம். தேவ பிள்ளைகள் தயவு செய்து ஒரு மனமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகி கொள்ளுங்க. என்னுடைய ஒவ்வொரு தேவைகளுக்காகவும், என்னுடைய ஒவ்வொரு நெருக்கடிக்காகவும் நான் தேவ சமூகத்தில் அமர்வேன். முதலாவது என்ன செய்வேன்? முதலாவது ஜெபம்.